பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அடிச்சே கொண்டிருக்காங்க. கர்நாடகா மாநிலத்தில் ஜாம்பகாட்டுங்கிற ஒரு ஊரில் ஒரு 3 குழந்தைகளுக்குள்ள தாயை தகப்பனும் இல்லாத அந்த குழந்தைகள் இன்றைக்கி தாய் இல்லாமல் தவிக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தில் மரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இது பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அடிச்சே கொண்டிருக்காங்கன்னா என்னங்க நியாயம் அது? இன்றைக்கி அங்கே மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயும் நடக்குது. நம்ம ஊரில் நம்ம கிராமங்களில் இன்றைக்கி பேயின்னு சொல்லி கொண்டு போய் இந்த மாதிரி சவுக்கில் அடித்து கையில் அடித்து அவங்களுக்கு மருந்துகளை கொடுத்து இன்றைக்கி கொண்டுகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து உங்களை கேட்டுக்கிறேன், இந்த மனநலம் பற்றிய விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் வேணுங்க. இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. மருத்துவமனைகளில் இன்றைக்கி அருமையான ஒரு சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஏன் இங்கே வரமாட்டேங்கிறாங்க மக்கள்? உங்களிடம் நான் கேட்டுக்கிறது, தயவுசெய்து இதை பற்றிய விழிப்புணர்வு கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி குடும்பங்கள் அழிஞ்சிட்ருக்கு. பேய் பிடிச்சிருக்கு, எங்கெங்கே பேய் இருக்குது? இன்றைக்கி அவங்கள்ட்ட வந்து அன்பாக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுடைய வேதனைகளை கேட்க ஆள் இல்லை. இன்றைக்கி குடும்பங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி மாய மந்திரங்களில் விட்டு இன்றைக்கி வந்து குடும்பங்களை இன்றைக்கி சிதைச்சிட்ருக்காங்க. நீங்கள் அந்த 3 குழந்தைகள், அந்த பொண்ணு கேட்குது, எங்கள் அம்மா வந்து பெரிய காட் பவர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, எங்கள் அம்மாவை கொண்டுட்டாங்க, எங்கள் அம்மாவை எழுப்பி தர முடியுமான்னு கண்ணீர் விட்டு அழுகிற அந்த குடும்பத்தை நான் நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி அந்த குடும்பம் மட்டும் இல்லை, நம்மளுடைய கிராமங்களில் நமக்கு தெரியாத, அந்த விவரம் தெரியாத இன்றைக்கி மக்கள் இருந்தாங்கன்னா நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அதை எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கி அதிகமான சிகிச்சை எல்லா பக்கமும் கிடைக்குது. இன்றைக்கி ஒரு அன்பான சிகிச்சை, அவர்களோடு அன்போடு பேசுறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் ரெடியாக காத்திருக்கோம். ஏன் அதை பார்க்கல? நீங்கள் தயவு செய்து இதை விளையாட்டாக எடுக்க வேண்டாம், ஒரு சீரியஸாக எடுத்து இன்றைக்கி பகிர்ந்துக்கங்க. மனநலம் பாதித்த யாராக இருந்தால், அது மட்டும் இல்லைங்க, கடந்த 2 மாதமாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம் பேப்பரில் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்கிறது, மனநலம் குன்றியவங்களை வந்து அவங்க தனிமையில் கூட்டிகிட்டு போய் அவங்கள அசிங்கப்படுத்துறது. இன்றைக்கி இது போன்ற ஒரு வக்கரமான எண்ணங்கள் நம்மளை விட்டு போகணும். அது பொதுமக்களுடைய முழுமையான பொறுப்பு. இது நம்ம எல்லாருமே இதுக்கு பொறுப்பு. மனநலம் சரியாக இல்லைன்னா உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து வாங்க. இதுக்காக பல நிறுவனங்கள் அதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, சரியான சிகிச்சையை சரியான நேரத்தில் கொடுப்பதற்கு நாம் அனைவரும் பொறுப்பாளர்கள் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். என்ன நேயர்களே, வணக்கம்.